தேவலோகத்தின் புதிய தோற்றத்தைக் கண்டு பிரம்மனும் மாதவனும் பலவாறு பாராட்டினர். அனைவரும் நகரினுள் நுழைந்து அவரவர்களுக்கு அமைக்கப்பட்ட இடங்களை அடைந்தனர். ஆறுமுகப் பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து அவனுடைய திறமையை பாராட்டி அருள் புரிந்தார். பின்னர் கந்தவேலன் தேவர்களை அழைத்து இந்திரனுக்கு அமரபுரியின் நாயகனாக முடிசூட்டுமாறு தெரிவித்தார். தேவர்கள் மகிழ்ந்து அவ்வாணையை ஏற்றனர். இந்திரனை அழைத்து வந்த நவரத்தின மயமான சிங்காதனத்திலே உட்காரச் செய்து கங்கை நீரினால் அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டாடைகளாலும் ஆபரணங்களாலும் அவனை அலங்கரித்து சாமரம், குடை, வாள், கிரீடம் முதலிய பரிகலங்களோடு ஆசனத்திலே இருத்தி முடிசூட்டினர். முனிவர்கள் அவனுக்கு ஆசி கூறினார்கள். தேவர்கள் முன்வந்து அவனை வணங்கி ஆசி கோரினார்கள். நடன மாதர்கள் மனதிற்கினிய நடனங்களை ஆடி மகிழ்வித்தனர். இந்திரன் தேவர்கள் உடன் வர